வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக்ஸும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரிக்ஸை பற்றி நண்பா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் நண்பா. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போது ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நண்பா, ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா நம்ம ஒரு 5 சேட்டுக்கு மேலே நம்மளால் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியாது. பாருங்கள், யூ கேன் ஒன்லி ஷேர் வித் அப் டு 5 சேட்னு ஷோ ஆகும். பட் நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேம் டைமில் எல்லா உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் கான்டாக்ட்டுக்கும் உங்களால் சென்ட் பண்ண முடியும் நண்பா. ஜஸ்ட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு 3 டாட் இருக்குல்ல ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராட்காஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறீங்களோ அந்த கான்டாக்டை மொத்தத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நண்பா. இப்போது நான் சில கான்டாக்டை சூஸ் பண்ணி நியூ ப்ராட்காஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் நண்பா. இப்போது பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கேலரி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ சேம் டைமில் சென்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு நண்பா, ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு 5 சேட்டுக்கு மேலே உங்களால் சென்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். பட் நண்பா, ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நான் ஆட் பண்ண எல்லா கான்டாக்ட்டுக்குமே இந்த ஃபோட்டோ சென்ட் ஆகிடும் நண்பா. நண்பா, இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. கீழே சேவ்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ உங்களுடைய கலெக்ஷனில் சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நண்பா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் சேவ் பண்ண எல்லா போஸ்ட்டும் சேவ் ஆகியிருக்கும். பட் நான் சொல்கிற ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுற போஸ்ட்டை தனியாகவே ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு பேக் வாங்க. ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே சேவ்டு இருக்குல்ல, அந்த சிம்பிளை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேமை நீங்கள் அந்த ஃபோல்டருக்கு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி டன் கொடுக்குறேன். டன் கொடுத்தேன்னா எனக்கு அந்த போஸ்ட் அந்த வீன்ற ஃபோல்டரில் சேவ் ஆகியிருக்கும். இப்போ ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்டு இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் சேவ் பண்ண போஸ்ட் தனியாக ஒரு ஃபோல்டரில் வீன்ற ஃபோல்டரை சேவ் ஆகியிருக்கு பாருங்கள். அதான் தெரியும். இப்போது இந்த ஃபோல்டரை நான் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுங்க. டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் டெலிட் ஆகிடும் நண்பா. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய போஸ்ட்டை அதாவது உங்களுடைய தனித்தனியான போஸ்ட்டை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் நண்பா. அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ.